ஐயோ, பலமா அடிச்சிருக்கான் போல இருக்கேம்மா. அவ கண்ணும் பண்ணு மாதிரி வீங்கி இருக்கு. இப்போ உன்னோட கண்ணமும் பூரி மாதிரி படுக்கணுமா? வேணாம். ஓனாய் முத்தி பச்சோந்தியான கதையா? இவ்ளோ நாளா மறைமுகமா தான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வரான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நேரடியா அவளுக்கு மாப்பிள்ளை பாக்குற பொறுப்பையும் வேற ஏத்துக்கிட்டு இருக்கானா? அம்மாடி, ஒரு உண்மையை கண்டிப்பா ஒத்துக்கணும். கேபி பொறுப்பான அப்பந்தான். கேபி பாராட்டாத எனக்கு அது பிடிக்கல. இது அவருக்கு வந்த யோசனையா இருக்காத அண்ணி. அந்த விளங்காதவளோட யோசனையா தான் இருக்கும். எனக்கு எல்லாம் புரியுது. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது பிடிக்காம வேற மாப்பிள்ளை பாருன்னு அந்த சாரதா தான் கேபி கிட்ட சொல்லியிருப்பா. அப்படியே பூரிக்கு வெளியில சம்பந்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பூமியா அதுக்கப்புறம் திரும்ப அவனுடைய மருமகளாவே ஆக்கிக்கலான்னு பிளான் போடுறான். கரெக்ட். என்ன கரெக்ட்? நீ சொன்னதுதான் கரெக்ட்மா. நான் என்ன சொன்னேன்னு நீ கேட்டியா? நீ என்ன சொன்னாலும் அது கரெக்ட் தான்மா. கேட்கணும்ல அவசியமே இல்ல. மீரா வா. வாய் வார்த்தையில சொன்னா அந்த சாரதாவுக்கு புரியாது. நேரா அவ வீட்டுக்கே போய் அவ கண்ணை திறக்கலாம். வா. அடுத்த பஞ்சாயத்தா, வாங்க போலாம். ஏய், are you mad? என்ன பண்ணி வச்சிருக்க? வேஸ்ட் மாமா. அறிவு இருக்கா உனக்கு? நான் இந்த பேப்பரை பத்தி கேக்குறேன். என்ன இதெல்லாம்? அதுவும் வேஸ்ட் தானே மாமா. இங்க பாரு, சும்மா நடிக்காத. எனக்கு டான்ஸ் ஆட தான் தெரியுமே தவிர நடிக்கலாம் தெரியாது மாமா. இததான் குறைக்கணும்னு சொல்றது. இப்ப தாரா கிட்ட என்ன பதில் சொல்றது? பாத்தீங்களா மாமா, தாராவுக்காக ஏதாவது வாய் வார்த்தையா கேட்டிருக்கீங்களே தவிர உங்களுக்கும் இதுல விருப்பம் இல்லதானே எனக்கு தெரியும் மாமா. You shut up. ச்சே. ரெண்டு பேரும் இன்னைக்கு நல்லா மாட்டினீங்க. உங்க ரெண்டு பேரும் என்ன பண்றேன்னு பாரு. ஒருவேளை அந்த ரெண்டாவது டிஎன்ஏ அபூர்வாவோடதா இருந்தா நிச்சயமா அவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க. அபூர்வா போட்டோ எப்படி அங்க வந்துச்சு? ஒருவேளை அவ தான் கொலை பண்ணிருப்பாளோ? கண்ணால பார்த்தது உண்மைன்னு நினைக்கணுமா, இல்ல காதால கேட்டது உண்மைன்னு நினைக்கணுமா? அபூர்வாவோட அன்பு பொய்யா, இல்ல அபூர்வா நடிக்கிறாளா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன வீடு வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு? தரித்திரம் தாண்டவம் ஆடுது. வீட்ல இருக்க வேண்டியவங்க இருக்கிற இடத்துல இல்லனா இப்படிதான் இருக்கும். சாரதா, சாரதா. அட, நாங்களும் மனுஷங்க தான். எங்களை பார்த்து இப்படியெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தப்பு பண்ணவங்க தான் அதிகமா பயப்படுவாங்க அண்ணி. அதுக்கு தான் இந்த பயம். ஏதாவது வேலையா வந்தீங்களா? ரொம்ப பெரிய வேலை விஷயமா வந்திருக்கோம். என்னதான் இருந்தாலும் நீங்க எங்களுக்கு வேண்டப்பட்டவங்களாச்சே.
எப்பவோ ஏதோ கூத்து பண்ணதுனால ஒரு சின்ன உறவு ஒட்டிக்கிட்டு கிடக்குதுல்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்தோம். நீ பெத்த பொண்ணு போரிக்கி மனமேடையில கல்யாணம் நின்னு போச்சுன்னு அன்னைக்கு உட்காந்து ஒப்பாரி வச்சல்ல, அதுக்குதான். உங்க கவலைய பார்க்க முடியாம உங்களுக்கு ஒரு அற்புதமான சம்பந்தத்தை கூட்டிட்டு வந்திருக்கோம். ம், என்னங்க சம்பந்தம்? அவங்களுக்கு ஏதோ தெரியாது, அதனால என்ன சந்தேகப்படுறாங்க. நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா மாமா? சந்தேகப்படல, அது உண்மையாகிடக்கூடாது என்ற கவலை என்னை விடாம துரத்திட்டே இருக்கு. அதுதான் உண்மைதான் 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 உண்மைதான். என்ன உண்மை? நீ போய் பாத்தியா? அப்பதானே நானும் பிறந்தேன், பார்த்திருப்பேன். அந்த காட்சி தான் இப்ப என்னை இப்படி பேச வைக்குதோ என்னவோ. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுண்ணா. அன்னைக்கு ஷோபானிய எவ்வளவு பிடிக்கும்னு என்னை விட உனக்கு தானே நல்லா தெரியும். நிறைய பேரு மேலோட்டமா பாசமா இருக்கிற மாதிரியும் உள்ளுக்குள்ள பகைய வச்சுட்டு துடிச்சிட்டு இருப்பாங்க. நான் வெளியில ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி எல்லாம் இருக்கிற ஆள் கிடையாது. ஏன் மாமா, உங்களுக்கு தான் தெரியும்ல. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் என்னால உன்னை சந்தேகப்பட முடியல. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்குப்பா. ஆனா சில நேரங்கள்ல காலம் நமக்கு தகுந்த பதிலடி கொடுக்கும். அப்போ காலத்துக்குள்ள புதஞ்சு போன பாவங்கள் எல்லாம் வெளியில வரும். ஏன் இப்படி எல்லாம் பேசுற பூமி? ஏதாவது ஒண்ணு சொல்லி டாடிக்கு உங்க மேல சந்தேகம் வர மாதிரி பண்ண பாக்குறா மம்மி. டிஎன்ஏ டெஸ்ட் தான் இருக்குல்ல, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லாரோட உண்மையான முகமும் வெளில வரும். அபூர்வா, உன்னோட சேர்த்து அந்த பிரேஸ்லெட்டை வாங்கினவங்க இன்னும் 9 பேர் சந்தேகப்படக்கூடியவங்க இருக்காங்க. ஆனா பூமி ஷோபாவை கொன்னது நீதான்னு சொல்றா. யாரு சொல்றது உண்மை, யாரு சொல்றது பொய்ன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பொய்யெல்லாம் நம்பாதீங்க மாமா, இந்த அபூர்வாவை நம்புங்க. இப்பதானே பொய்ய நம்பாதன்னு சொன்னீங்க. அப்போ நான் பொய்யங்கிறியா? அதையும் மீறினவனி. பூமி,